நம்ம ஃபினான்ஷியல் பிளானிங் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். பட் அந்த ஃபினான்ஷியல் பிளானிங் படி தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமான்னு என்னைக்காச்சும் மானிட்டர் பண்ணி பார்த்துருக்கோமா? ஒரு சின்ன ஜேர்னல் பண்ணியிருக்கோமா? எங்கே வந்து காஸ்ட்டை கட் பண்ணலாம், எங்கே வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணலாம். நான் படிக்கும் போது சம்பாதிக்கலாலும் பரவாயில்ல, என் அப்பா அம்மாவோட பணத்தை வந்து வீரியம் பண்ணிடக்கூடாது. ஸோ வாட் ஷுட் ஐ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் தட். ஸோ எனக்கு என்ன தேவை, எனக்கு தேவைக்கு மேலே என்ன ஆசை வேணும் அப்படின்ட்டு என்னைக்காச்சும் குழந்தைக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக திங்க் பண்ண நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம்னா, அந்த திங்க் பண்ண சொல்லி கொடுத்தோம் அப்படின்னோம்னா அந்த குழந்தை வந்துட்டு யோசிப்பாங்க. வாட் இஃப் சப்போஸ் இன்றைக்கி வந்து இந்த மாதம் எனக்கு 3000 தான் பட்ஜெட் இருக்குது. இந்த 3000 பட்ஜெட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு 1000 வந்து எடுத்துக்கிட்டால் போதும், நான் 2000 நான் சேமிச்சுக்கிறேன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சேவிங்ஸ். ஸோ சேவிங்ஸ் நீ பணம் சம்பாதிச்சா சேவ் பண்ண அவசியம் கிடையாது. வாட் இஃப் சப்போஸ் ஐ டேர் அ பேப்பர், உங்களுக்கு ஒன்றுமே வலிக்காது. அதே ஒரு 10 ரூபா நோட்டை போய் கிளிக்கிறேன், வலிக்கும். 100 ரூபா நோட்டை கிளிக்கிறேன், வலிக்கும். ஒரு 1000 நோட்டை கிளிக்கிறேன், வலிக்கும். ஐ எம் அகெயின்ஸ்ட் திஸ், பட் ஸ்டில் அது கிளிக்கும் போது எவ்வளோ வலிக்குதோ அது கிளிக்காமல் அந்த பணத்தை நீங்கள் செலவு பண்ணும்போது அந்த பணத்தோட செலவுக்கு ஒரு ப்ராப்பரான யூட்டிலைசேஷன் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னம்னா அது பல மடங்கு கிளிக்கிறதுக்கு சமம். இது என்னைக்காச்சும் குழந்தைகளுக்கு வந்து விஷயம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ தேட் ஷுட் பி a பெயின். விதவுட் பெயின் தேர் இஸ் நாட் அ கெயின். ரிஸ்க்கு, ஃபைனான்ஸ்னாலே ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் எதுனா ரிஸ்க் இல்லை, எல்லாமே ரிஸ்க் தான். பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனால் பணம் மட்டுமே உலகம் கிடையாது.